நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் ஒன்றும் திரைப்பட காட்சிகள் அல்ல. இது ஒன்றும் வடநாடும் கிடையாது. திருத்தணி ரயில் நிலையம் அருகே கஞ்சா போதையில் வந்த 4 இளைஞர்கள் வடமாநில இளைஞரை அரிவாளால் வெட்டி கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இருப்பதையும் பார்க்கும் போதே நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி தமிழ்நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. போதை இளைஞர்கள் இப்படி பொதுமக்களை தாக்கி அட்டூழியம் செய்யும் காட்சிகளை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். வெளியே சென்றாலே பத்திரமாக வீடு திரும்புவோமா என்று அஞ்சும்படிதானே இருக்கிறது இந்த திமுக ஆட்சியில். உண்மையான நிலைமை இப்படி இருக்க, அந்த பக்கம் நம் தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலினோ பல்லடம் மகளிர் விழாவில் இது பெண்களுக்கான ஆட்சி, மகளிர் அனைவரும் மன நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், பெண்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம், நம்முடைய பெண்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்றெல்லாம் காற்றில் கதை விட்டு கொண்டிருக்கிறார். அடேங்கப்பா, கொஞ்சம் கூட கூச்சமோ குற்ற உணர்ச்சியோ இல்லாமல் இப்படியெல்லாம் பொய்க்கதைகளை அளந்துவிட திமுகவினரை தவிர வேறு யாருக்கும் மனசு வராது. ரீல்ஸ் எடுப்பதற்காக இப்படி கொடுங்குற்றம் இழைத்தவர்களை இந்த அரசு கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லி சப்பை கட்டு கட்டினாலும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் தான் இளைஞர்கள் இப்படி திசை மாறி போகிறார்கள். இந்த உண்மை கூட இந்த அரசுக்கு தெரியவில்லையா என்று எவ்வளவுதான் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தி கொண்டே இருந்தாலும் இந்த அரசு அதையெல்லாம் கண்டுகொள்ளாததால் தான் இப்படி இளம் போதை ஆசாமிகளின் அராஜகம் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இவர்களோடு சேர்ந்து பள்ளி கல்லூரி செல்லும் இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகி என்ன செய்கிறோம் என்பது கூட தெரியாமல் இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர். சில நாட்களுக்கு முன்னர்தான் மாணவர்கள் படிக்கும் கல்லூரிகளில் இருந்து கஞ்சா பொட்டலங்கள், மெத்தப்பட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எல்லாம் பிடிபட்டன. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த அரசு அசால்ட்டாக இருந்ததன் விளைவு இதோ போதை இளைஞர்கள் கையில் அடிவாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பாவிகள். இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா புழக்கத்தை தடுக்கவே முடியாதா? ஒரு பக்கம் வீச்சரிவாளால் தாக்கும் சிறுவர்கள், மறுபக்கம் பெண்களுக்கான ஆட்சி என்று முதல்வர் ஸ்டாலின் பொய் சொல்லிக் கொண்டிருப்பது ஏன்? வீடியோ போட்டு விளம்பரம் தேடும் ஸ்டாலின் அரசு செயல்படுவது எப்போது? தமிழ்நாட்டை கஞ்சா நாடு ஆக்கியதுதான் திராவிட மாடல் 2.0வின் சாதனையா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில ஒரு பக்கம் வீச்செறிவாளால் தாக்கும் சிறுவர்கள், மறுபக்கம் பெண்களுக்கான ஆட்சி என்று காற்றில் கதை சொல்லும் முதலமைச்சர், தமிழ்நாட்டை கஞ்சா நாடு ஆக்கியதுதான் திராவிட மாடல் 2.0வின் சாதனையா அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிற கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திருமதி நாச்சியால் சுகந்தி இணைகிறாங்க, வழக்கறிஞர் டாக்டர் ஜி.எஸ். மோகன் இணைகிறாரு, அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இணைகிறாரு, வெகு விரைவில் தொழில் முனைவோர் திருமதி கிருத்திகா அவர்கள் இணைய இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாச்சியால் சுகந்தி, அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சாதாரணமாக ரயிலில் போகும்போது ரீல்ஸ் எடுக்கிறாங்க, முறைச்ச பையனை பார்த்து அரிவாள் கொண்டு வெட்டுற அளவுக்கு ஒரு பக்கம் கொடுமைகள் நடக்குது. அது நடக்கிற அன்னைக்கே சாயங்காலம் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் பேசுகிறாரு, இது பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு, பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறோம், பெண்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ தேடி தேடி போய் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இரண்டு முரண்களையும் நம்ம எப்படி பார்க்கறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக என்பது முரண்களின் மொத்த உருவம். உண்மைக்கு அவங்களுக்கும் ரொம்ப 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 தூரம்.
உண்மை அவங்க இதில் ஒரு 1% ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து உண்மைங்கிறது மட்டும் இருக்காது, மற்ற எல்லாமே இருக்கும். ஆனால் உண்மை மட்டும் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து ஒரு பக்கம் 100 கோடி செலவில் ஒரு பெரிய மகளிர் மாநாடு நடத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் வந்திருந்த லட்சக்கணக்கானவர்களுக்கு நாங்கள் கட்சி கொடியை புடவையாக செஞ்சு கொடுத்தோம், சுடிதாரை செஞ்சு கொடுத்தோம், அதை பண்ணினோம் இதை பண்ணினோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டம், ஒரு ஆங்கில படத்துக்கு ஈக்குவலான ஒரு பிரம்மாண்டத்தை நாங்கள் காட்டுறோம்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அதனால் என்ன பயன் அப்படின்னு யோசித்து பார்த்தா அதனால் ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா ஆனால் அவங்க பிராண்டிங்லாம் பண்ணாங்களே, வெல்லும் தமிழ் பெண்கள், பெண்களுக்காக மாநாடு, பெண்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம், 1000 ரூபா கொடுத்ததை பாருங்க, எத்தனை பேர் இது பண்ணுறாங்க, விடியல் பயணத்தை பாருங்கன்னு பட்டியல் வாசிச்சாரு இந்த முதலமைச்சர். வெல்லும் தமிழ் பெண்களான மாநாடு பேர் அது சொல்லு தப்பாக போயிடுச்சு சார். அதுக்கு பதிலாக போட்டுக்கணும், கொல்லும் தமிழ்நாடு. அதுதான் இவங்க நிகழ்ச்சியோட நோக்கம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை நான் தமிழை இப்படி உருட்டி பேசுகிறதுக்காக சொல்லலை. உண்மையில் அந்த இன்றைக்கி அந்த முதல்வர் அது பேசும்போது சொன்னார் இல்லையா, நாங்கள் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், அள்ளி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அது உண்மையில் எந்த இடத்துல கொடுத்தாங்க சொல்லுங்கள்? அது ஈவேரா திருமகன்னு ஒருவருடைய மரணத்தினால் கிடைத்தது அந்த 1000 ரூபாய். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இடைத்தேர்தலில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப அந்த விஷயத்தை வலியுறுத்தியதின் பேரில் கிடைத்தது. ஆக்சுவலி வந்து இது உண்மைக்குமே வந்து அவர் ஈவேரா திருமகன் அவருடைய மரணம் இதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்குங்கிறது மட்டும்தான் ஒரு யாருமே, இது ரொம்ப கசக்கரம் உண்மை, ஆனால் அதுதான் உண்மை. சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரு மரணத்தின் வாயிலாக அதை எதிர்க்கட்சி வலியுறுத்தியதின் பேரில் கொடுத்துட்டு நாங்கள் சாதனை செஞ்சோன்னு சொல்கிறது, அது உண்மையிலுமே திமுக இதை சாதனை என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும். அதுதான் அங்கே இருக்கிற 2வது விஷயம். சார் அப்படியே நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? 28 மாதம் கழிச்சு கொடுத்தீங்க. நீங்கள் வந்து அச்சடித்து கொடுத்தீங்களா? அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் நீங்கள் கொடுக்கல. சரிங்களா? அப்போ இதை நீங்கள் சாதனைன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி. ஓகே, சரிங்களா? 2வது வந்து இந்த பசங்க வந்து வெட்டின அந்த விஷயம் இல்லை, அது வந்து என்னென்னா, அதாவது இதுவரைக்கும் இந்த சுதந்திர இந்தியாவில் உருவான இந்த தமிழக அரசு இருக்கு இல்லையா, பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி, பொறுப்பு அப்போ பொறுப்பு ஸ்கொயர் டிஜிபி. அவர் உடம்பு சரியில்லைன்னு போயிருந்தார் மேடம், அதனால கொஞ்ச நாளுக்கு டெம்பரரியா போட்டிருந்தாங்க டிஜிபி. இப்போ இந்த டிஜிபி கிட்டையும் இந்த பொறுப்பு டிஜிபி இருக்கார் இல்லையா, இந்த பொறுப்பு டிஜிபி கிட்டையும் இப்போ நீங்கள் அமைச்சர் KN நேரு மீது எஃப்ஐஆர் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னோன்னா அவரும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவார். அப்போ நமக்கு ஆட்சி முடியறதுக்குள்ள என்ன பண்ணுவோம், பொறுப்பு டிஜிபி கிடைப்பார். அப்போ இந்த அரசாங்கங்கிறது இங்கே எல்லாத்தையும் பொறுப்பாக மாற்றிக்கிட்டு அரசாங்கம் பொறுப்பில்லாத தனமாக இருக்குது இல்லையா, அதனால தான் உருவான விளைவுகளில் ஒன்று தான் இந்த சம்பவம், இந்த கொடூர சம்பவம். இதில் 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளி கல்வித்துறை என்னைக்கே அமைச்சர் அன்பில் மகேஷ் கைக்கு போச்சோ அன்னையோட அந்த துறை அழிய ஆரம்பித்து விட்டது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆன பசங்க எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாம் 17-16 அந்த ஏஜ் குரூப், ஜுவனைல் சீர்திருத்த பள்ளிக்கு போகிற குழந்தைகள். இது எல்லாமே ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன பசங்களாக இருப்பாங்க, ஒரு 9th நின்ன பசங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் இது மேக்ஸிமம். அப்போது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அன்பில் மகேஷ் கையில் பள்ளிக்கல்வித்துறை போனதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸோட எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற டேட்டா வந்து ஏற்கனவே வெளியாயிடுச்சு. அப்போ அதிகரிச்சிருக்குது அப்படிங்கும்போது அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இதை எடுக்கவே இல்லை. அப்போ இங்கே வந்து காவல்துறையுடைய முதலமைச்சரும் சரியில்லை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரியில்லை, பெண்களையுடைய அந்த சமூக நலத்துறையும் சரியில்லை. ஆமாம், எல்லா துறையும் இப்படி லிஸ்ட் போட்டிங்கன்னா அப்புறம் என்னதான் பண்ணுறது? சரி, இருக்கிற 35 துறையுமே வந்து இதில் வந்து வளர்ந்த துறை, அதாவது 5 வருஷத்தில் டெவலப் ஆன துறைன்னு இல்லை, இந்த 5 வருஷத்தில் நாசமாக போன துறைகள் அப்படின்னு நீங்கள் வகைப்படுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸு நீங்கள் வந்து அன்பில் மகேஷ் கொடுக்கணும். 2வது யார் அந்த சார், மாசு சாருக்கு கொடுக்கணும். நீங்கள் மாசு சாரோட டிபார்ட்மெண்ட்டு தான் இருக்கிறதுலேயே தி வர்ஸ்ட் நம்பர். அவர் தான் சொல்கிறாரு கஞ்சாவே இல்லை, 0 கஞ்சா அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி இன்னும் நான் உங்ககிட்ட விரிவாக தகவலாம் வாங்கிக்கிறேன். நான் திரும்ப வரேன். பொன் வில்சன் சார், இப்போ என்னன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்கவே வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது காரணம் பொறுப்பு டிஜிபி, பொறுப்பு போட்ட டிஜிபி அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இது நடந்திருக்க கூடாது தான், அதற்காக ஒட்டுமொத்தமாக தமிழகமே சீரழிஞ்சிருச்சுன்னு சொல்றது அவங்க என்ன அரசியலாக பேசுறாங்களா? அப்படிதான் அதை பார்க்கணுமா? இல்லை, அவங்க சொன்னது கரெக்டு. பொறுப்பு டிஜிபி மட்டும் காரணம் கிடையாது, பொறுப்பில்லாத முதலமைச்சரும் காரணம் தான்.
ஏன் அப்படி சொல்றீங்க? முதலமைச்சரே பொறுப்பு இல்லைன்னு. முதலமைச்சர் கையில் தாங்க தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய காவல்துறை முதலமைச்சர் கையில் இருக்குது. இருக்கிற துறைகள்லேயே முக்கியமான துறை வந்து பாதுகாப்பு துறை தான். ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால்தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியும், ஒரு 4 காசு சம்பாதிக்க முடியும், 4 இடத்துல படிக்க போக முடியும், 4 இடத்துல உழைக்க போக முடியும். நம்ம வீட்டு பெண்களோ குழந்தைகளோ வெளியே போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும். அப்படின்னா பாதுகாப்பு ஒரு மாநிலத்தில் நல்லா இருக்கணும். அப்புறம் தான் வளர்ச்சி திட்டங்கள், அதுக்கப்புறம் தான் நலத்திட்டங்கள், அதுக்கப்புறம் தான் இலவசங்கள். நீங்க 1000 ரூபாய் கொடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த 1000 ரூபாய் எதுக்கு? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா இந்த அரசாங்கம்? ஆரம்பத்திலிருந்து இந்த 4 வருஷமும் சட்டமன்றத்திலையும் சரி வெளியவும் சரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு, இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும். நீங்க தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், திராவிட மாநிலம் எல்லாம் சொல்றீங்களே, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் ஏன் மைய பொருளா ஒரு கேந்திரமா இங்க இருக்குது? இத சொன்னாரா இல்லையா? எல்லா வடிவத்தில் இருக்கிற போதையும் ஒழிக்கணும். கஞ்சானாலும் சரி, அதே மாதிரி நீங்க மெத்தமெட்டமைன் சொல்ற போதை பொருட்கள்னாலும் சரி, அதே நேரத்தில் கள்ளச்சாராயனாலும் சரி, இது எல்லா வடிவத்திலையும் போதையை கொடுத்து அதன் மூலமாக என்ன ஆகும்னா இது போல வெட்டு குத்து, கொலை கொள்ளை, பாலியல் துன்புறுத்தல், சட்டவிரோத செயல்கள் இத்தனையும் நடக்குமா இல்லையா? புரியுது சார். அத்தனைக்கும் மூல காரணம் இந்த போதைப் பொருள் தானே. அதான் போதைப் பொருள் தான் ஒழிச்சிட்டோன்னு சொல்றாங்களே சார். இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றாரு, கஞ்சாவே இல்லாத மாநிலம்னா அது தமிழ்நாடு தான், 0 கஞ்சா அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திருத்தணி போற ட்ரெயின்ல ஒரு வடமாநில இளைஞர் பாத்தீங்க அப்பாவி உட்கார்ந்துருக்கான். நம்மளை நம்பி வெளி மாநிலத்தின்னு வேலைக்கு வரோம், நம்ம வேலை கொடுத்து அவனை கௌரவிச்சு தான் நம்ம வச்சிருக்கோம். ஆனா அவனை அப்பாவியை போட்டு எப்படி வெட்டுறாங்க நம்ம ஊர் இளைஞர்கள், நம்ம ஊர் பிள்ளைகள். அவங்களை எப்படி யார் அந்த போதைக்கு அடிமையாக்குனது? யார் அந்த ரீல்ஸ் எடுத்தா நம்மளுக்கு இது பெருமைன்னு சொல்ல வச்சது? காரணம் என்ன? நீங்க அதுதான் குணம் நாடி குற்றம் நாடினா நீங்க அதுல வந்து எது மிகையா இருக்குதுன்றத பார்க்கணும். நீங்க வந்து ஈசிஆர் ரோட்ல பெண்களை வந்து துரத்திட்டு போனாங்க இல்லையா 4 பேரு, அந்த துரத்திட்டு போனவங்களை என்ன செய்தீங்க சொல்லுங்க? இந்த அரசாங்கம் என்ன செய்துச்சு? அதுதானே இப்போ இந்த மாதிரி ரீல்ஸ் முகத்துக்கெல்லாம் வழிவகுத்துதுன்னா நீங்க அரசாங்கம் அந்த மாதிரி குற்றவாளிகளை டிஃபெண்ட் பண்றதால் தானே. எஸ்பியை வச்சு, டிசியை வச்சு, ஏசியை வச்சு பேச வச்சு நீங்க அந்த கொடி, திமுக கொடி போட்டிருந்தா அது வந்து வெறும் டோல்கேட்ல காசு கொடுக்காம போறதுக்கு தான், மற்றபடி குற்ற செயலுக்கு கிடையாது. அந்த அப்பாவி பெண்கள் வந்த வாகனம் தான் இவங்க மேல இடிச்சுது. இல்லை, 8 கோடி மக்கள் தொகை கொண்டு இருக்கிற ஒரு மாநிலத்துல எல்லாத்துக்குமே முதலமைச்சர் தான் பொறுப்பு, முதலமைச்சர் தான் வரணும்னு கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்? தவறுக்கு முதலமைச்சர் பொறுப்புன்னு சொல்ல, தவறுக்கு பிறகு அந்த தவறுக்காக நீங்க ஜால்ஜாப்பு சொல்லி பேசுறீங்க பாருங்க, டிஃபெண்ட் பண்ணி. ஓகே, அதுக்கு தான் பொறுப்பு. அந்த விஷயத்தான் நீங்க பார்க்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை பட்டப்பகல் அந்த அந்த சாயங்காலம் நடத்தப்படுகிறது. அதுவும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற அந்த காம்பவுண்டுக்குள்ள. அதை பற்றி வெளியே வந்து அந்த மாணவியை அழுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவர் வந்து இன்னொரு சார்னு சொன்னாரு அப்படின்னு. அதை கேட்டவுடனே அடுத்த நாளே கமிஷனரை வச்சு என்ன பேசுறாங்க, அந்த மாதிரி யாரும் கிடையாது அடுத்த ஆளு. இந்த விஷயம் தான் கேட்குறோம். சரி, அதை வந்து ஒரு நீதிமன்றம் ஹைகோர்ட்ல எடுத்து இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஆபீசர், பாதுகாப்புத்துறை அதிகாரி கமிஷனர் அவசரப்பட்டு பிரிலிமினரி இன்ட்ராகேஷனுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு இதுல ஒருத்தர் தான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கண்டனம் தெரிவிச்சா, அந்த வார்த்தையை நீக்குங்க என்னுடைய அதிகாரியன்னு திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உலகமாக வழக்கறிஞர் வச்சு வாதாடுறீங்கல்ல, இது என்ன காரணம்? அப்போ புரியுது, புரியுது. இதைத்தான் நான் தவிர்க்கணும்ன்றேன். சரி சரி, யார் ஆட்சியில் நடந்துரும். புரியுது. இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கும் அசம்பாவிதங்களுக்கும் பெண்களுடைய பாதுகாப்புல இங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க, அதற்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பாருங்க, எல்லா பக்கம் போராட்ட களமா தமிழ்நாடு மொத்தமா மாறி போயிருக்குது. எந்த பக்கம் திருப்பினாலும் நீங்க காவல்துறை காவல்துறை என்ன செய்வாங்க, ஆட்சியாளர் என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்வாங்க. எப்படி அராஜகம் பண்ணி அவங்கள இடிச்சுட்டு போறாங்க. யாரு? ஆசிரியர்கள், வருங்கால தூண்களை, இந்த நாட்டின் தூண்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள். அவர்களை கௌரவமா நடத்துறீங்களா?
நீங்க கொடுத்த வாக்குறுதி சார், பேச்சுவார்த்தை என்ன இருக்குது? இன்னைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு புது சட்டம் போடுதுன்னா அந்த சட்டத்தை எதிர்த்து போராடலாம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்ப சட்டமன்றத்தில் திமுக அரசாங்கம் கடந்த காலத்துல போட்டுச்சு 12 மணி நேரம் வேலை, எதிர்த்து போராட்டம் பண்ணலாம், எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், அதை கட்டுப்படுத்தலாம், அதை செய்யலாம். அப்படி இல்லையா திருமண மண்டபத்திலையும் விளையாட்டு மைதானத்திலையும் மது ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அதுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ணா வேற விஷயம். நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 177வது தேர்தல் வாக்குறுதியை நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? டெட் எழுதின ஆசிரியர்கள் 20,000 ஆசிரியர்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் நாங்க செய்வோம். எப்போ அதிமுக ஆட்சி காலத்துல போராடிய அந்த ஆசிரியர்கள் மத்தியில போய் எதிர்க்கட்சி தலைவர் போய் பேசுறாரு, நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் செய்யறேன். 181வது வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? பகுதி நேர ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், அதே மாதிரி உடற்பயிற்சி ஆசிரியர்கள் நான் வந்த உடனே உங்களை நிரந்தரம் பண்ணிடுவேன். 311வது வாக்குறுதியா சம வேலைக்கு சம ஊதியம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 20,000 பேருக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி. அதை நிறைவேற்றி கொடுங்கன்னா அவர்களை இன்னும் தீவிரவாதி மாதிரி பிடிச்சி கொண்டு போய் அவங்களை அடிச்சு கொண்டு போய் இங்க அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா கிளம்பாக்கத்துல கொண்டு போய் விடுறீங்க. புரியுது. இன்னும் சொல்ல போனா அதுல பெண்கள் தான் நர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்காங்க, அவங்கள தான் ஆனா எப்படி பெண்கள் மேல இவ்வளவு அக்கறை உள்ள அரசாக காமிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் விரிவாக பேசல நான் வரேன். மோகன் சார், ஒரு பக்கம் இந்த மாதிரி கஞ்சா போதை இளைஞர்களால 1008 பஞ்சாயத்து உயிர் போற அளவுக்கு பிடிச்சு அடிக்கிறாங்க, இவ்வளோ கொடுமையும் பார்க்குறோம். ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பெண்கள் விரும்பும் ஆட்சி நல்லா பேசுனா அப்போ அவங்க கொதிப்பாங்களா மாட்டாங்க? சொல்லுங்க சார். இந்த சம்பவம் வந்து கொடூரமான சம்பவம், இதை யாருமே டைஜஸ்ட் பண்ண முடியாது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசு எல்லாவித துரித நடவடிக்கையும் எடுத்து என்ன பண்ணுவார் இதுக்கு? முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சாரிமா அப்படின்னு வடநாட்டில் இருக்கிற அந்த பையனோட அம்மா கிட்ட பேசுவாரா? இல்லை, ஐஜி அஸ்ராக் வந்து அஸ்ராக் கார்க் அவர் வந்து துரித நடவடிக்கை எடுத்திருக்கார். எடுத்து அவங்கள வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்திருக்கு. நடவடிக்கைன்னா என்ன சார்? அவங்கள வந்து இப்போ வந்து அவங்க மைனராக இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ண முடியாது. நடவடிக்கைனா என்ன? நீங்க இந்த விஷயத்தையே விடுங்க, நடவடிக்கைன்னு சொல்லுங்க. அப்படின்னா என்ன நடவடிக்கை? மேலே இப்போ ஏதாவது சம்பவம் நடந்தால் அது மேலே வந்து என்னென்ன நடக்கணுமோ அவங்க எது இனிமேல் சம்பவம் நடந்துச்சுன்னா வந்து பஞ்சாயத்து பண்ணி வைப்பீங்க. அப்படிதானே? ஓகே, நீ தப்பு பண்ணியா வா, நீ தப்பு பண்ணலையா நீ போ. இல்ல சம்பவம்னு சொல்றத சார், நடவடிக்கைன்னா அது இல்ல சார். சொல்லுங்க. ஒரு சம்பவம் நடக்குது, அசம்பாவிதம் நடக்குதுன்னா அது நடக்காம தடுத்து நிறுத்துறது தானே ஒரு ஆட்சி நிர்வாகம். அது ரைட்டு, உண்மைதான். ஆனா எதிர்பாராத சம்பவம் வந்து இட்ஸ் இன்சிடென்ட். இதை நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. யார் எதிர்பார்த்தாங்களா அந்த பசங்க வந்து அடிப்பாங்கன்னு? இல்ல, அரசு எதிர்பார்த்தது. நான் ஒரு சம்பவம் சொல்லட்டா இருங்க. இதே ரூட்ல, இது திருத்தணியில ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் நடக்குது. இதே ரூட்ல ஒரு 4 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற கம்பி ராடு எல்லாம் எடுத்து ட்ரெயினுக்கு நின்னுட்டு இருந்த பெண்கள், குழந்தைகள், சின்ன பசங்க எல்லாத்தையும் ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் அடிச்சது. 5 பேர் இருந்தாங்க. அதுல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா சார்? அது அப்ப நடவடிக்கை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவன் அந்த கத்தியோட வண்டியில ஏறி இருப்பானா? ட்ரெயின்ல ஏறி இருப்பானா? நீங்க வந்து பொறுமையா கேளுங்க. இது வந்து ரயில்வே என்ன சார் உங்ககிட்ட பொறுமை வேண்டி இருக்கு? நீங்க வந்து ஏதோ இந்த அரசு இருங்க ஒரு நிமிஷம் அந்த வீடியோ போடவா? இல்ல அந்த வீடியோவை போடவா? இல்ல நாங்க என்ன பதறதே இல்லையா? இது வந்து கவர்மெண்ட் நடத்துற இதுவாது இன்சிடென்ட். இது எதிர்பாராத சம்பவம் சார். யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா இந்த சம்பவத்தை? உண்மையிலே நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து கண்டிக்கத்தக்கது. ஆக்சிடென்ட்டா? இது கிரைம் சார். கிரைம் தான். யார் இல்லைன்னு வேற கிரைம் வேறங்க. கிரைம் அடிப்படையில் தான் நீதிமன்றத்துல வந்து நடவடிக்கை எடுத்து செக்ஷன் பிரகாரமே கிரிமினல் தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பையனுக்கு யார் சார் பொறுப்பு? அத சொல்லுங்க. அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கான்ல, வட மாநில பையன், அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும் சார். வட மாநிலமோ நம்ம ஊரோ வெளிநாடோ யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு உயிர். ஆமா, அதுக்கு என்ன மதிப்பு இல்லையா? இல்ல, இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அவருக்கு போதிய இது கொடுக்கணும், நிவாரணம் கொடுப்பாங்க. இல்ல வேற என்ன பண்ண முடியும்? யாரோ ஒரு சம்பவத்துல எங்கோ நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு நீங்க எப்படி குற்றம் சொல்லலாம்? அதாவது குற்றம் 3 மாசத்துக்கு முன்னாடி ஆவடி ஸ்டேஷன்ல என்ன நடந்தது? அது ரயில்வே போலீஸ் சார். நீங்க என்ன ஸ்டேட்டுக்கு ரயில்வேக்கு கம்பேர் பண்றீங்க? ரயில்வே தான் நடவடிக்கை எடுத்துக்கணும். எடுத்தாங்க இல்லையா? அப்ப இதுவும் ரயில்வே போலீஸ் தான் எடுத்துக்கணுமா? ஆமா, ரயில்வே அங்க தான் நடந்தது. திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியே வந்து தான் பண்ணாங்க. இருங்க. அஸ்ராக் கார்க் வடக்கு மண்டல ஐஜியா இல்ல ரயில்வே ஐஜியா? அவர் எதுக்கு அப்புறம் இத பத்தி பேசினாரு? ரயில்வே திருத்தணியில இருந்து வெளியே வந்ததுனால அது வந்து ரயில்வேல வராது. அதனால அடிப்படையில என்ன சார் இது? இல்ல நீங்க சொன்னது என்ன? ஆவடியில சொன்னீங்கல்ல, ஆவடியில நடைபெற்றது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ரயில்வேல வந்து நடந்த சம்பவம். எப்படி சார் ஒருத்தர் ரோட்ல பட்டாக்கத்தி எடுத்துட்டு போறானே, அதுக்கு எப்படி சார் அவனுக்கு தைரியம் வருது சார்? அதுக்கு நம்ம சொல்லுங்க மேடம், என்னால முடியல.
இந்த சம்பவத்தை விட்டுறலாம் சார். இந்த ஜெயில்ல இருந்து ஒரு 3 பசங்க வெளியானானுங்க. வெளியே ரிலீஸ் ஆன உடனே வழியில் அங்கே நின்றுட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் அருவாளில் கோடு போட்டு போனாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்லலாம்? அதுக்கு யார் பொறுப்பு? ஆந்திரா சிஎம் பொறுப்பு, கேரளா சிஎம் பொறுப்புன்னு அதை யார் தலையிலையாவது கட்டுவோமா? அப்படி இல்லை. எந்த சம்பவம் எங்க நடந்தாலும் 2 வருஷம் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். அதுல மாற்று கருத்து என்ன? தேனியில ஸ்கூல்ல நடந்துச்சு. அடிச்சா ரயில் என்ன அடிச்சாவது, ஏறினா ரயில், வாங்கினா பெயில். என்ன சார் இது? சார் அதுக்கு அரசு என்ன சார்? கஞ்சாவை போட்டுட்டு இருங்க, அந்த வீடியோ வேணா எடுத்து போட்டு காமிக்கவா? சொன்னாங்க ஸ்கூல்ல கெட்டு போச்சு, காலேஜ்ல கெட்டு போச்சு, நடு ரோட்ல இதே மாதிரி தான் பிரச்சனைனா எப்படி நாங்க பெண்கள் வெளியில போவோம்? யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு கதறாங்களே சார். ஒரு சம்பவம் எங்க நடந்ததா ஒட்டுமொத்தமா பாதுகாப்பு இல்லைன்னா பெண்கள் ஒரு சம்பவம்ங்கறதே மேட்டர் கிடையாது சார். ஒரு சம்பவம்னா அது அதிசயமா பேச மாட்டாங்க சார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சார். அப்பேற்பட்ட திருக்குறளை இங்க அரசுக்கே ஒழுக்கம் இல்லைங்கறது தான் பிரச்சனை. அது மாதிரி டீச் பண்றதும் இல்ல ஸ்கூல்ல சரியான முறையில. யாரோ செய்த அவங்கவங்கள பாத்துக்கங்கனா எதுக்கு கவர்மெண்ட்? நீங்க வீட்டுக்கு போயிரலாம்ல, நீங்க உங்களை பாத்துக்கலாம், என்ன நான் பாத்துக்கலாம். அப்படிதான் நீங்க வெளிய போயிட்டீங்களா போன ஆட்சில? நான் கேக்குறேன், அது சம்பவம் நடக்கலையா? வந்து போராடலையா? நடக்கும் சார். போராடலையா? அப்படி இல்ல, எங்க போராடுனீங்க? இதுக்கு போராடலையா? நீங்க வந்து மேடை ஏறி பேசலையா? போராட வேண்டியதா? அதிமுக ஆட்சி பதவி விலகணும்னு நீங்க சொல்லல, இப்ப முதலமைச்சர் பதவி விலகுவாரா? அது எதிர்க்கட்சினா அப்படிதான் சொல்வாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல, அது போல அவங்க சொல்லிருக்கலாம். நீங்க அது ஒட்டுமொத்தமான ஓட்டு போட்ட அப்படி இல்ல, நன்றி கடன் வேண்டாமா சார்? அதுக்காக தான் துரித நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? அதுதானே அரசுடைய கடமை. என்ன ஐஜி லெவல்லயே அவங்கள வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தப்பு பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணனும், அது வந்து ப்ரொசீஜர். ஆமா, அத பண்ணாங்களா இல்லையா? நீங்க பெருசா எடுத்து அது நாங்க நடவடிக்கை எடுத்துறோம். அதுதான் சார் அரசுடைய கடமை. அந்த கடமை பண்ணிருக்காங்களா தான் பார்க்கணும், தவிர்த்து அவங்கள டெம்ப்டேட் பண்ணாம இவங்க அரசா டெம்ப்டேட் பண்ணணும். அத செஞ்சு தான் ஆகணும். செய்யலன்னா கவர்மெண்ட் மேல ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பு வரும். செஞ்சிருக்காங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க சார். ஆனா இந்த மாதிரி நிகழ்வு நாளைக்கு ஒண்ணு இல்ல சார். இப்போ இந்த இன்சிடென்ட் பாக்குறாங்களா, நாளைக்கு அந்த ரூட்ல திருத்தணி வழியாக அரக்கோணத்திலிருந்து சென்னைக்குள்ள படிக்கிறதுக்கு வர்ற குழந்தைங்க, இல்ல சென்னையில இருந்து அரக்கோணம் வழியாக வெளியூர் போறவங்க, இல்ல அங்க அந்த ரூட்ல எத்தனையோ காலேஜஸ் இருக்கு, கல்லூரி பெண்கள், எப்படி சார் அவங்க பேரண்ட்ஸ் பத்திரமா போயிட்டு வான்னு அனுப்புவாங்க? பயம் இருக்குமா இருக்காதா? இல்ல உங்களுடைய இது வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாற்று கருத்தே இல்ல. உங்க பொண்ணா இருக்கலாம், என்னுடைய தங்கச்சியா இருக்கலாம், எப்படி சார் நம்ம தைரியமா அனுப்புவோம்? சார் ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது ஒட்டுமொத்தமா இப்ப தைரியமா எங்கேயுமே போகாம இருக்காங்களா மக்கள் எல்லாம்? நீங்க கேக்குறீங்க இது கொஸ்டின். எங்கோ இடத்துல நடந்தது, அங்க வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை நடக்கும். இஷ்டம்னா போ, இல்லனா வீட்லயே இருங்க. நடக்கும் சார். இது என்ன நீங்க புதுசா பேசுறீங்க? விட்டு பெண்கள் இல்ல, நீங்க சொல்றீங்க வீட்டை விட்டு பெண்கள் தைரியமாக வெளியில வராங்க, அவங்க வந்து வேலைக்கெல்லாம் போறாங்க, நாங்க வந்து பெண்களுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு இது பண்ணிருக்கோம், விடியல் பயணம்னு சொல்லி அப்படி ஒரு பக்கம் பேசுறீங்க. அது உண்மை இல்லையா? வெளியில இப்படித்தான் இருக்கும், எதுக்கு வீட்டை விட்டு வெளியில வரேன்னு கேக்குறீங்களே. ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சு மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல, மகளிருக்கு எல்லாவித நடவடிக்கை எடுத்திருக்கா இல்ல, இந்த அரசு எல்லாவித சலுகைகள் கொடுத்திருக்கா இல்லையா? அவங்க மறுபடியும் பாருங்களேன், ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு ஏன் நீங்க தடுக்கல அப்படின்னு கேட்டா நாங்க காசு கொடுக்கறோம், நிவாரணம் கொடுக்கறோம்னு சொல்றீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோம், நீங்க ஏன் குற்றம் சொல்றீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு காசு தானா சார்? நீங்க அப்படி உங்களுடைய பார்வை அப்படி இருக்கு சார். உங்களுடைய பார்வை வந்து நேர்மையா இல்ல, நாணயமா இல்ல. ஏதோ பார்வை எப்படி, என்ன பார்வை? நீங்க ஏதா குற்றம் நேரா பாக்குறீங்க, அரசு மேல குற்றம் சொல்வது உங்களுடைய வாடிக்கை. தப்பு பண்ணா குற்றம் சொல்லாம என்ன சார் பண்றது? இங்க நீங்க எந்த மாநிலத்தையும் பார்த்தது இல்லையா? இங்கதான் குற்றங்கள் மிக குறைவாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? மற்ற மாநிலத்தை போய் பாருங்க. நான் எல்லா மாநிலங்களையும் பண்ணலாமா சார்? உத்தரப்பிரதேசமும் நம்மளும் ஒண்ணா? மற்ற மாநிலங்கள் கம்மியா கடன் வாங்கி இருக்குது, நம்மளும் அது ஒண்ணா? நம்ம 5 லட்சம் கோடி எந்த மாநிலம் வாங்கி இருக்கு? 5 லட்சம் கோடி எந்த மாநிலம் 11.19 எகனாமிக் growth ஆயிருக்கு சொல்லுங்க? இந்த மாநிலம் தான ஆயிருக்கு. என்ன 4 வருஷத்துல பண்ணீங்களா? என்ன சார் எல்லா growth தான் சொன்னேன், நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்களா? மற்ற மாநிலங்கள் குற்ற நிகழ்வுகளை மட்டும் அங்க பாருங்க, இங்க பாருங்க, உத்தரப்பிரதேசம் பீகார்னு சொல்றீங்க, மற்றதுல எல்லாம் பார்க்கலாமா, கம்பேர் பண்ணலாமா? என்ன சொல்றீங்க? நீங்க தான், நான் தான் கேக்குறேன், என்ன இது எகனாமிக்ல growth வந்திருக்கோ, இண்டஸ்ட்ரியில growth ஆயிருக்கு, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஏதோ ஒரு சம்பவம் வந்து நடந்ததுன்னா அதை பெருசா எடுத்துக்கிட்டு அதே பெருசா பூதாகாரமா பண்ணீங்கன்னா என்ன நியாயம்? பேசக்கூடாதா? பேசுங்க சார். ஆனா ஒட்டுமொத்தமா வந்து நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க பேசலாம். எல்லாவித துரித நடவடிக்கை எடுத்திருக்கே இல்லையா? எடுக்கலன்னா நீங்க கேட்கலாம். இல்ல இந்த எகனாமிக் growth எடுத்தோம், நடவடிக்கை என்ன பண்ண முடியும்? ஏன் சார் அந்த நிகழ்வு தொடர்ந்து ஏன் நடக்குது அப்படிங்கறதுக்கான பதில
தயவு செஞ்சு யோசிச்சு வைங்க. நான் ஒரு இடைவேளை எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறமாவது சொல்லுவீங்க நான் நம்புறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவிருக்கும். தமிழ்நாட்டை கஞ்சா நாடு ஆக்கியதுதான் திராவிட மாடல் 2.0 சாதனையானதான் கருத்துரையாளர்களுடைய கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. மோகன் சார், தயவு செஞ்சு இவ்வளவு நேரம் டைம் கொடுத்துட்டேன், இப்பவாவது சொல்லுங்க, இந்த நடவடிக்கைக்கும் குற்றங்களை தடுக்கிறதுக்குமான நிர்வாகத்துக்குமான அந்த வித்தியாசத்தை எப்பதான் இந்த திமுக அரசாங்கம் புரிஞ்சுக்குருவாங்க? இல்லை சார், அதாவது நடவடிக்கை எடுத்தாலும் கூட நீங்கள் சொல்கிற பேசிக்கில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு அதுக்கான முறைகளை வந்து இந்த அரசு எடுத்துருக்கியா? அப்போ மறந்துட்டீங்களா சார்? இல்ல அப்படி இல்ல. இந்த அரசாங்கத்துக்கு நீங்க கஜினி படத்துல வர்ற மாதிரி ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஏதா இருக்கா? இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இருங்க சார், இருங்க. தமிழக அரசு திட்டங்கள்லாம் வகுத்தாங்க. எல்லா பள்ளிகள்லயும் இதற்காகவே நாங்க ஸ்பெஷலா ஒரு குழு போட்டு அந்த குழு வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும். உங்க அப்பா மாதிரி நான் சொல்றேன்னு முதலமைச்சரே அதுக்கு வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறாரு. மறந்துட்டீங்களா சார்? அவர் போட்டாலும் அவருடைய கடமை பண்ணியிருக்காரு. ஆனாலும் கடமைக்கு பண்றீங்க சார். அவருடைய இந்த மாதிரி நீங்க என்ன சார், அவர் கடமைக்கு பண்ணுவீங்களா? ஆக்ஷன் என்ன? வெறும் திட்ட அறிவிக்கிறீங்க, அதுல பேர் இருக்கு, உடனே நாங்க கடமை ஆற்றிட்டோம்னா கடமைக்கு செஞ்ச என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் அதற்காக தனியா வந்து அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு நிலைமை, இதெல்லாம் நீங்க ஒழுக்கமா இருக்கணும், அப்பதான் அதிக மார்க் வாங்க முடியும் எல்லாம் தான் சொல்லுதாங்க. ஆசிரியர் சொல்லாம இருக்காங்களா? சொல்லுங்க பாருங்க. அதுதான் அடிப்படை. ஜாதி கொடுமை. இப்போ நம்ம வழக்கறிஞர் ஐயா சொல்றது சரி. அங்க நாங்குநேரில நிலையில நடந்த உடனடியாக என்ன செய்தாங்க? ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர தலைமையில குழு அமைச்சாங்க. அந்த குழுவோடைய அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதா? பரிந்துரைகள் கேட்கப்பட்டதா? இல்லைன்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அந்த பரிந்துரைகளை பரிசீலனை பண்றதுக்கு ஏதாவது பண்ணாங்களா? இல்லைன்னா அனைத்து சமூகங்கள் கூட்டமாவது கூட்டினாங்களா? அப்ப என்னதான் செய்தீங்க? அப்ப கடமைக்குன்னு கேட்கறது கரெக்ட் தானே? அப்ப கடமைக்கு தான் பண்றீங்க, கடமைக்கு ஆட்சி நடத்துறீங்க. அப்படியா? இல்ல, நீங்க எப்படி நீங்க சொல்லுங்க. கடமை ஆற்றதை போய் சொல்றாருல, ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அந்த குழு அமைச்சு அந்த குழுவுடைய நடவடிக்கை அதுக்கு பேஸ் பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன அந்த குழுவோட அறிக்கை வச்சு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சில மேஜையா பண்றீங்கன்னு அவங்க கேட்றுவாங்க. நான் கேட்கல, அவங்க கேட்றுவாங்க. அவங்க கேட்க முடியாது சார். காரணம் வந்து அந்த குழு அடிப்படையில் கேட்க மைக் ஆஃப் பண்ணிடுவீங்களா? அப்படி நீங்க அதெல்லாம் சட்டமன்றத்துல தான், இங்க எல்லாம் பண்ண முடியாது. அது மாதிரி பண்றதே கிடையாது. நீங்க ஏன் புதுசா ஒன்னு சொல்றீங்க? எதிர்க்கட்சியை காட்டவே மாட்டாங்க. என்ன இப்படி மிரட்டுறீங்களே? கேட்றுவாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? சார் இதெல்லாம் மிரட்ட வேண்டியது அவசியமே இல்லை. இத்தனை சொல்றீங்களே, 4 பேர் மேல நடவடிக்கை எடுத்தோம், 4 பேர் மேல நடவடிக்கை எடுத்தோங்கிறீங்க. அதுல அந்த குற்றத்துல ஈடுபட்ட ஒரு பையனை ஜாமீன்ல விட்டுட்டீங்க. பிகாஸ் அவன் வந்து இன்வால்வ் இல்ல. அதுல 3 பேர் தான் இன்வால்வ். கோர்ட் தான் சார் டிசைட் பண்ணிச்சு. சார் கோர்ட் டிசைட் பண்ணிச்சா இல்லையா? கோர்ட் டிசைட் பண்ணிச்சா? ஆமா. இது எப்ப இது கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு போச்சு? எப்ப விசாரணை நடத்துனீங்க? அது எப்படி சார்? எனக்கு புரியலையே. திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்தா மட்டும் உடனடியா விசாரணை நடக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அப்படிதான் கப்புன்னு மூடி வச்சிருவீங்க, ஒரே மாசத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிரும். ஆனா வேங்கை வயலுக்கு மட்டும் 4 வருஷம் ஆனாலும் விசாரணை ஸ்டில் கோயிங் ஆன். சார் ஜுவினல் அவங்க வந்து ஜுவினல் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஜஸ்டிஸ். அது வந்து போர்டு. அது இந்த ஏதாவது மைனர் பீப்புளுக்கு, அந்த மைனர் பீப்புளுக்காக அவங்க வந்து எடுத்துன்னு போயிட்டு எல்லா வித நடவடிக்கை எடுத்து அதில் 3 பேருக்கு வந்து அவங்க வந்து ஒண்ணு இல்ல சார், ஒரு பையனை மட்டும் இருங்க சார், இல்ல ஒரே நிமிஷம் மோகன் சார், எனக்கு இந்த சட்டம் நுணுக்கம் நீங்களே வழக்கறிஞர் நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு பாமரனோட இடத்துல இருந்து கேட்கிறேன், சின்ன பையனாலும் தப்பு பண்ணிருக்காங்க சார். ஆமா, அதுதான் நடவடிக்கை பண்ண தூண்டுனது யாரு? இப்படி எல்லாம் ரீல்ஸ் ஒண்ணு போட்டா அது தப்பு. ஒரே நிமிஷம் சார், பட்டாக்கத்தி வச்சு கேக் வெட்டுனா ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, கேஸ் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. ஏன் இந்த பயம் இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து போய் ரீச் ஆகல? இல்ல அந்த அளவுக்கு தான் நம்மளோட ஆக்ஷன் இருக்கா? இல்ல பொதுவாகவே நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளோ இல்ல இது நடவடிக்கை எடுக்காம இருந்தாலும் சரி, ஆனா நீங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுல மாற்று கருத்து. அப்ப அரசு செயல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தல, ஒரு பயம் கிடையாது, அச்சம் கிடையாது, தவறு இல்ல. எதையும் பண்ண மாட்டீங்க. நீங்க சஜஷன் சொல்லுங்க சார், போடுவீங்க. எதிர்க்கட்சி தான இருக்கீங்க, நீங்க சஜஷன் சொல்லலாமே. அப்படி இல்ல, அப்படி இல்ல. இல்ல நோ சார், திஸ் இஸ் வெரி ராங். நடைபெற ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமா அந்த நாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஸ்கூல் குழந்தைங்க, பெண்கள் அவங்க மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, தொழிலே இங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்க எல்லாம் இந்த அளவுக்கு பட்டாக்கத்தி வச்சு தொழிலால இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் போகுது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட்ல ரெண்டாவது முன்னேறி இருக்கு. கிருத்திகா மேடம் போயிட்டு வராருங்க. கிருத்திகா மேடம் இப்ப என்னன்னா வெளிப்படையாக ஒரு ரீல்ஸ் எடுத்து இவ்வளவு கொடுமை பண்ணி போடுறாங்க அப்படின்னா பெண்கள் வீட்டில இருந்து வர்றதுக்கு பயப்படுவாங்களா மாட்டாங்களா? குழந்தைங்களே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுவாங்களா மாட்டாங்களா? அது எல்லாத்தையும் தாண்டி புதுசா தொழில் தொடங்க வர்றவங்க இதையெல்லாம் யோசிப்பாங்களா மாட்டாங்களா?
ஆக்சுவலி இந்த பிரச்சனை வந்து நல்ல வேளையா இது வந்து ரொம்ப பெருசாகாம மற்ற ஸ்டேட்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகாம ஓரளவுக்கு மட்டுப்பட்டுருச்சு. இல்லைன்னா இப்ப கொரோனா காலத்துல எடுத்துக்கங்க, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க யூபினா யூபி லேபரர்ஸ் இங்க இருந்தவங்களுக்கு ரொம்ப பர்சனலா கேர் எடுத்து அங்க வரவழைச்சாங்க, திருப்பி போக வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா கவர்மெண்டே வந்து அங்க அந்த கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகி அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த மக்கள் பிரஷர் கொடுத்து நம்ம கலெக்டரேட்ட பேசி அதெல்லாம் பண்ண ஹிஸ்டரி உண்டு. இதே போல இப்படி இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அந்த கவர்மெண்ட்ஸ் யாராவது இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னா திருப்பி எல்லாம் இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாடோட கதி என்னாகும்? தமிழ்நாடு வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா எல்லா தொழில், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், எல்லா இடங்கள்ல ஃபவுண்டரிஸ், எல்லா இடங்கள்லயுமே வந்து வட மாநிலத்தவரை நம்பிதான் நம்ம இருக்கோம். ரெண்டாவது நீங்க கேட்டீங்க இல்லையா, சொன்னீங்க நீங்க ட்ரக்ஸ் வந்து கஞ்சா வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னு. நான் சொல்லல மேடம், அது வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாருன்னு தான் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. அது வந்து என்ன இருக்குன்னா, இப்போ 1937ல நினைச்சு பாருங்க, மதுவிலக்கு இருந்தது. 1971ல யார் அதை எடுத்து விட்டா? அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான் தமிழ்நாட்டுக்கு சீர்கேடு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட 4-5 ஜெனரேஷன்ஸ் வந்து போச்சு. இன்னைக்கு வந்து யாரும் வேலை செய்வதற்கே வந்து லாய்க்கு இல்லாதவங்க ஆயிட்டாங்க. அப்படி அழகா விவசாயம் பார்த்துட்டு இருந்த நம்ம மக்கள், அதுல வந்து ஆம்பளைங்க வந்து நிறைய பேர் இந்த மதுவுக்கு அடிமையாகி இன்னைக்கு வந்து வேலையே செய்ய முடியாத அளவுல இருக்காங்க. ரெண்டாவது இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து மருவி, அதாவது மது போதை மருவி, இப்போ மெத்தபெட்டமைன் அது வந்து, அதுக்கப்புறம் இந்த பார்மசூட்டிக்கல் டேப்லெட்ஸ், ஸோ இந்த மாதிரி மருவி வந்திருக்கு நிறைய வகையான ட்ரக்ஸ். இப்போ வந்து இந்த இவர் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவோட இவர் சொல்லியிருக்காரு, ஜோனல் டைரக்டர் அவரு அரவிந்தம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, 25 கிலோ நாங்க அதுக்கு வந்து சீஸ் பண்றோம், 17.5 கிலோ சீஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் நெட்வொர்க்ல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நான் சொல்ல, அவர் சொல்லியிருக்காருங்க. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஊடுருவி புறையோடி போன ஒரு சமாச்சாரமா இருக்கும் பட்சத்துல அரசு வந்து இது வந்து போயிருச்சு, ஃபேமிலிஸை தாண்டி போயிருச்சு. இப்ப யாரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அரசு ஆக்ஷன் எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஸோ நம்ம குடும்பங்கள் வந்து செதஞ்சிருக்கு, இந்த மதுவுக்கு அடிமையாகி. இப்ப இந்த லேட்டஸ்டா இந்த சின்ன பசங்கள்லாம் இந்த வகையான ட்ரக்ஸுக்கு அடிமையாகி இப்ப எங்க வந்து நிக்கிறேன்னா ஃபேமிலிஸே செதஞ்சு போறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் கெட்டு போகுது, பினான்சியலி ரொம்ப டவுன் ஆகுறாங்க, அதனால திருடுறாங்க. கோவை மாவட்டத்துல வந்து மத்தியானம் 3 மணிக்கு செயின் ஸ்நாச்சிங் நடக்குதுங்க சார், சொன்னா நம்பவே முடியல. சோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா எல்லாம் பைக்ல வர்றாங்க, செயினை வந்து புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. மேடம் நீங்க ரொம்ப தப்பா சொல்றீங்க போலயே. நேத்து தான் உங்க ஊருக்கு வந்தாரு முதலமைச்சர், உங்க ஊருக்கு பக்கத்துல பல்லடத்துல வந்து அவர் தான் சொன்னாரு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாரு. நீங்க என்ன மாத்தி சொல்றீங்க சார்? கொஞ்சம் டெக்னிக்கலா பெண்களுமே வந்து வெறும் இந்த 1000 ரூபாய் மாயையிலிருந்து வெளியே வந்து நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம எங்க இருக்கோம், நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறத மக்கள் வந்து உணர்வு அப்புறம் இதெல்லாம் அணுகணும். இந்த மாதிரி வந்து சும்மா சொல்லிட்டு நிறைய சார், நான் சொல்றது இந்த இன்சிடென்ட் வந்து மோடி அவர் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அப்ப அந்த ஏரியால எவ்வளவு செக்யூரிட்டி பீஃப் பண்ணிருப்பாங்க, எப்படி இருந்திருக்கும், அந்த இடத்துல இந்த சம்பவம் எங்க இருக்கும் அப்படிங்கறது இந்த ஒரு சம்பவம் தெளிவாக்குது. அப்புறம் நீங்க இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இப்போ 2023ல வந்து வெறும் 40,000 டேப்லெட் தான் சீஸ் பண்றாங்க. ஆனா 2024ல 1,40,000 டேப்லெட் சீஸ் பண்ணிருக்காங்க, வகையான டேப்லெட்ஸ். அதுல கூல் ட்ரிங்க்ல போட்டு குடிச்சா அது ஒரு மாதிரி இது, சோ இவ்வளவு மணி நேரத்துக்கு அந்த ஒரு நிலை இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது. அப்போ இது வந்து எவ்வளவு சதவீத ஜம்ப் அப்படின்னா 255% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம இளைஞர்கள் வந்து எப்படி ஒரு, அதாவது எல்லாரும் நல்ல வசதியா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு லைஃப் ஸ்டைல் இது, ஆனா ஏழையா இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டெத் சென்டென்ஸ். சோ இதை விட ஒரு கேடு நம்ம பெண்களுக்கும்
பெண்களுக்கு வேற ஏதாவது இருக்க முடியுமா? இப்போ மத்த குழந்தைங்க வேற, அப்ப நம்ம பெண்கள்லாம் இந்த குழந்தைங்க வேற ஆட்சியை நினைக்க பத்தி கூடாது சார். பெருமையா நம்ம குழந்தைங்க பேசலையா? சேஃபா இருக்கலாம். இல்ல, நம்ம குழந்தைங்க சேஃபா இருக்கோங்கிறதுக்காக நம்ம வந்து அத பத்தி கண்டுக்காம இருக்க கூடாது. அதே இது நம்ம குடும்பங்கள்லயே நாளைக்கு வரலாம், அதே இது நம்மள பாதிக்கலாம். சோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இத பத்தி எல்லாருமே வந்து சிந்திக்கணும். வெறும் இந்த பெண்கள் 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 பாரதியார் மாதிரி பேசுற, ரொம்ப நல்லா அழகா பேசுறாங்க, ரொம்ப லேடிஸ் லேடிஸ்னு நிறைய கேர் எடுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு வந்து சிந்திக்கிறாருங்க. ஆனா நிதர்சனமான கள உண்மை இருக்கு இல்லைங்களா, அது வேற மாதிரி இருக்கே. நம்ம வந்து ஒரு ஜெனரேஷன் மேல ஜெனரேஷன் வந்து அழிஞ்சு போயாச்சு. அதே மாதிரி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் வந்து எவ்வளவு ஏறி இருக்குன்னா, மோகன் சார் சொன்ன மாதிரி இல்லைங்க, அது வந்து 50% இந்த 3 வருஷத்துல மட்டும் ஏறி இருக்கு. இது வந்து எல்லாமே மாநிலங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம எல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே சார். நம்ம விஷயத்த பாக்கலாங்க சார். தமிழ்நாட்டுல 50% கிரைம் வந்து ஏறி இருக்கு. ஏன் இந்த 3 வருஷத்துல ஏறி இருக்குன்னு தரவுகள் வந்து சொல்லுது. அவர் வந்து எந்த தரவுகள் பார்த்து இல்ல அப்படின்லாம் சொல்றாருன்னு தெரியல. ஆனா நம்மளுக்கு சுத்தியே நடக்கும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. இந்த மதுரையில வந்து அந்த வசந்த் நகர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து ரேப் பண்றாரு. 7th and 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேப் பண்றாரு. அதுல வந்து ஹெச்எம் டீச்சர் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கண்டுக்காம விட்டு அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் போகுது, அப்புறம் போக்சோ வருது. அதே மாதிரி இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துல ஸ்பை கேமரா வச்சு அது குளிக்கும் போது அதெல்லாம் வந்து போட்டோ எடுத்து அது வேற வெளியே ஆகி அதோட இது. அப்புறம் பிடி டீச்சர் ஒருத்தர் சாம்சன் பிரபாகரன் மயிலாடுதுறை, அவர் வந்து 8th ஸ்டாண்டர்ட், அதாவது பிசிக்கலி சேலஞ்ச் பொண்ணை வந்து ரேப் பண்றாரு. அப்போ எவ்வளவு ஒரு கீழ்த்தரமா, இந்த மாதிரி பல சம்பவங்கள் சொல்லலாம். பர்கூர்ல வந்து கிராஃப்ட்ஸ் டீச்சர் ஒருத்தங்க அவரு பண்ணிருக்காரு. அப்புறம் தூத்துக்குடி, திருவாரூர், இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களையும், பெரம்பலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்பேஷண்ட்டை வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சிவகங்கால வந்து பைக்ல கூட்டிட்டு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, சோ வியாசர்பாடியில 13 வயசு பொண்ண வந்து 15 வயசு பையன். புரியுது. இப்படியே தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், கொடுமைகள், அட்டூழியங்கள்லாம் அதிகரிச்சுட்டே இருந்தாலும் கூட இந்த அரசு ஒரு பக்கம் பெருமையா பேசிட்டு இன்னொரு பக்கம் இதற்கெல்லாம் ஏன் அமைதி காக்குறாங்க? டிஜிபி இல்லாதது பொறுப்பு டிஜிபி போட்டதுதான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படிங்கிறது தொடர்பாகவும் இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் இதுல பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டை கஞ்சா நாடு ஆக்கியதான் திராவிட மாடல் 2.0 சாதனைங்கிற கேள்விக்கு தான் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க நாச்சியார் சுகந்தி. என்னன்னா, தொடர்ந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அவங்க மேலே கேஸ் போடுறோம், அவங்கள வந்து நாங்கள் வந்து ஜாமீனில் தான் விடுறோம், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தீர்க்கிறதுக்கும் இதை தடுக்கிறதுக்கும் என்னதான் தீர்வு? இல்லை, மோகன் சார் மாதிரியான சமூகத்தை பல வருடங்களாக உற்று நோக்குகிறவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல. இந்த ஒரு 4 வருஷம் ஒரு ட்ரெண்ட் உருவாகி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து அட்ராசிட்டிக்குள்ளே ஆளாக்குறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்கு. அப்படி அட்ராசிட்டிக்கு உள்ளாக்குற அந்த பசங்களை எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க ஏதோ ஒரு போதை, அது கஞ்சாதான்னு இல்லை, அந்த போதை எல்லாத்துக்கும் அவங்க ஒரு வகையில் அடிக்ட் ஆகிருக்காங்க. சரி, இந்த போதைப் பொருட்கள் வந்து ஏன் இவ்வளோ ஈஸியாக அந்த பசங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து தினமுமே நியூஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் இவ்வளோ சீஸ் பண்ணோம் அவ்வளோ சீஸ் பண்ணோம்னு நியூஸ் வருது. அப்போ இது யார் தான் உண்மையிலுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சர்வே மாதிரி ஏதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் தெரிந்தோ தெரியாமலையோ திமுகவோடு தொடர்புடையவர்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் லிங்க் ஆகியிருக்காங்க. அந்த உண்மையை நம்ம யாருமே பேசுறதில்ல. நான் ஒரே ஒரு ஜாஃபர் சாதிக்கு ஒரே ஒரு கிட்னி திருட்டாளு அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் வந்த கட்டிங்ஸை மட்டும் அதை மட்டுமே நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு வருஷம் நீங்கள் ரொம்ப 4 வருஷத்தை எடுக்க வேண்டாம், இந்த ஒரு வருஷ கேசஸை மட்டும் ஸ்டடி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் more than 60% people are from DMK. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. அப்போது 10 வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லை, எதையோ ஒன்று பண்ணுவோம், கிட்னியை திருடுவோம், மெத்தப்பட்டமைனை கடத்துவோம் அப்படின்னா அரசாங்கமே இதை ஒரு கட்சியாக அதை உள்ள வந்து ஆதரிக்குதுங்கிற உண்மையை நம்ம யாருமே பேச
தயாராக இல்லைங்கிறதும் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம். அப்போ அந்த இடத்துல தான் வந்து இந்த கஞ்சா எந்த போதைப் பொருளோ அது அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி மாதம் வந்து ஒரு ஹெல்த் மினிஸ்டராக எவ்வளோ ஒரு மேம்போக்காக இது அரசியலாக அவர் கையாளுறாருங்கிறது தான். என்ன அப்படின்னா, நீங்கள் அதிமுக ஆட்சியில் வந்து பான் மசாலா இருந்துச்சு, குட்கா இருந்துச்சு அப்படிங்கிறது. குட்கான் பான் மசாலா மாதிரியான பொருட்களை விட இன்னைக்கு திமுக ஆட்சியில் உருவாகி இருக்கல இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அது வந்து மோர் டேஞ்சரஸ் தேன் குட்கான் மற்ற பொருட்கள். அப்படிங்கும்போது அதை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டராக அவர் இதாகலையே அப்படின்னா, ஹி இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஹெல்த் மினிஸ்ட்ரி. அது ரொம்ப முக்கியம். அவரோட ஹெல்த்தையே நல்லா வாக்கிங் மேரத்தான்ல ஓடி பார்க்கறாரு, மக்களோட ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டாரா? அவர் ஹெல்த்தியா இருக்காரு, பட் அவர் இன்வால்வ் ஆயிருக்காரா? அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப வீக்கா இருக்குது. வீக்கா இருக்குதுங்கிறத விட சிக்கா இருக்குது, அதுதான் ப்ராப்ளம். அந்த சிக்கா இருக்கிறதுங்கிறத வந்து அது யாருமே வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கணும். ட்ரீட்மெண்ட்லாம் இனிமேல் ஒன்றும் கிடையாது சார், இவங்க வீட்டுக்கு போகிறது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட், அதை தவிர்த்து வேற ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது அப்படிங்கிறதான். அப்புறம் மோகன் சார் வந்து திரும்ப வந்து நாங்கள் பார்த்தீங்களா என்னது 2 இலக்க வெற்றி பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சிஏஜி ரிப்போர்ட் வந்து போன வாரம் வந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட திவாலாகி விட்டது. அதை வந்து எந்த மீடியாவுமே பேசலை. இப்போ அண்மையில் வந்து சிஏஜி ரிப்போர்ட் சொல்கிறது கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட திவால் ஆயிடுச்சு, உங்களுக்கு அடுத்த மாதம் இந்த 1000 ரூபாய் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு கூட பைசா இல்லாமல் தான் இருக்கிறோம். இந்த நிலைமையில தான் நான் உங்களுக்கு 14 லட்சம் கம்ப்யூட்டர் தரப்போகிறோம், அதை தரப்போகிறோம், இதை தரப்போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா, இந்த பக்கம் கவர்னன்ஸும் சிக்காயிட்டு இருக்குது, நாட்டோட பொருளாதாரமும் தமிழ்நாட்டோட பொருளாதாரமும் சிக்காயிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஆட்சியும் சிக்காயிட்டு இருக்கு. ஆனா ஆள்கிறவர்கள் மட்டும் ஹெல்த்தியா இருக்காங்கல்ல, இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஹெல்த்தியா மட்டும் தானா இல்ல வெல்த்தியாவும் இருக்காங்க? அதான் வெல்த்தி அண்ட் ஹெல்த்தி, அந்த ஹெல்த் அண்ட் வெல்த்துக்கும் மக்களோட இந்த சிக்னஸ்க்கு இருக்கு இல்லையா, சொசைட்டியா ஒரு சிக்காயிருக்காங்கல்ல, இதுக்கும் இடையில இருக்கிற இந்த இடைவெளி தான் இவங்க ஆட்சியோட லட்சணத்தை சொல்லுது. என்ன மோகன் சார் என்னென்னமோ சொல்றாங்க, ஹெல்த்தா இருக்கீங்க, வெல்த்தா இருக்கீங்க, மக்கள் வந்து சிக்கா இருக்கிறாங்கன்ட்டு, ஏன்னா ஏதாவது ஊசியாவது போட்டு எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா காப்பாற்ற முடியும். ஆனா இப்போ மது காப்பாத்துற ஊசி கிடைக்கல, போதை ஊசி தான் இங்க சகஜமா கிடைக்குதுன்னு வேற சொல்றாங்களே. இல்ல, அதுக்கு அடிப்படை வந்து தமிழ்நாட்டுல போதைக்கு 1 கோடி பேர் அடிமையாயிட்டாங்க, புரியுதுங்களா? 1,18 லட்சம் சார். சரி, ஓகே, 18 லேக். ஓஹோ, சாதனை சொல்லிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சார். நம்பர் 1 சாதனை போதைக்கு அடிமையானவர்கள் 1,18 லட்சம் பேர். அடுத்த சாதனை சார், கிளாஸ் பாதி நடத்த தடை இல்லாம கஞ்சா கிடைப்பது. அடுத்தது சோ இதை ஒழிக்கணும்னா ஒட்டுமொத்தமான திராவிட கட்சிகள் வந்து டாஸ்மாவை மூடணும் அப்படின்னு வாக்குறுதி தரணும். அப்பதான் இது வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும். இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1980 மது ஒழிப்பு மாநாடுன்னு உங்க கூட்டணியில் யாரோ ஒருத்தங்க நடத்தினாங்களே சார், அது கூட 2 பேரை அனுப்பிச்சு வச்சிங்களே, ஏதாவது பேசிடக்கூடாதுன்னு மிரட்டுறதுக்கு. மது நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் தவறு என்ன? இது பேன் பண்ணனும்னா ஏன் நீங்க சார் நீங்க தான ஆட்சியில இருக்கீங்க, பேன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? நீங்க உடனே மது ஒழிச்சிட்டு போக வேண்டியதானே? நீங்க அடுத்த ஆட்சி வரும்போது நீங்க கொண்டு வந்துருவீங்க இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமா நான் தான் சொன்னேன், அப்ப நீங்க போராடுங்க சார், அப்ப நீங்க போராடுங்க. அப்படி இல்ல நீங்க மது ஒழிச்சு காமிங்க. கேளுங்க, குஜராத்ல ஒட்டுமொத்தமா இல்ல மது, அதத்தான் சார் நான் சொல்றேன். நீங்க அதுதான் திராவிட கட்சி சார், திராவிட கட்சிகள் ஒன்று சேர்ந்து சொல்லணும் சார். அப்பதான் அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சியில உட்கார. என்ன ஆட்சியில இல்ல சார், நீங்க மது ஒழிப்பதற்கு உடனடியாகவும் அவங்க துணையா இருந்தா தான் ஒழிக்க முடியும், இல்லாட்டி கஷ்டம். திமுக அதை செய்து காட்டலாமே, அந்த சாதனையை முறையில ஒரு கட்சி பண்ண முடியாது சார். உங்களுக்கு நாங்க சிலை வைக்கிறோம்னு கூட சொல்றாங்க. தனிப்பட்ட கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த டாஸ்மாவை கொண்டு வந்து எம்ஜிஆர் தான். திமுகனால பண்ண முடியாதுங்கறீங்க, அத சொல்லுங்க சார். அப்படி இல்ல, அத அவர் சுத்தி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அப்படி அல்ல, இது ஒட்டுமொத்தமா ஒழிக்கப்பட வேண்டியது. இது வந்து இது திமுகவா அப்படி அவங்க கேட்றுவாங்க சார். நீங்க எப்ப பார்த்தாலும் குதர்க்கமா பேசுங்க சார். அவங்க மதுவை ஒழிக்கணும்னு சொல்றேன். அப்ப மதுவை ஒழிச்சாதான் இந்த ஒழிக்கணுங்களை வந்து கடைபிடிக்க முடியும், மக்களுக்கு நல்லதை பண்ண முடியும். அத நீங்க பண்ண முடியாம சார் இது ரிக்வெஸ்டா சொல்லுங்க. சொல்றோம் சார், திமுகவுக்கு ரிக்வெஸ்டா சொல்றோம். சொல்லுங்க சார், நீங்க டாஸ்மாக் எண்ணிக்கையை 2020-21 என்ன சொன்னீங்க, படியா குறைப்போம். நீங்கள ஒரு படியவாவது அதுல குறைங்க, அது ஒரு பெரிய ரிக்வெஸ்ட். அடுத்த ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு தெரிஞ்சே நடத்தப்படுகிறது இல்லையா இந்த கள்ள சாராயம், அந்த விற்பனையை ஒழிப்பு, அதை நீங்க ஒழிச்சாவிலே இந்த 1,18 சொன்னீங்க இல்லையா, அந்த கணக்கு குறையும். இது ரிக்வெஸ்டா சொல்றோம். இல்ல, நீங்க உங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து ஏற்றுக்கொள்வது தான் உண்மையான தான். ஆனா
டாஸ்மாவை நீங்க ஏன் மூடல? நீங்க ஆட்சிக்கு வரும்போது இருங்க. சொன்னீங்க சார், மத்த மூட ஆட்சிக்கு சொல்றீங்க. மூடுங்க. இருங்க. இவங்க அவர் திறந்திருந்தா தவறான சொல்றாரு. நீங்க திறந்திருந்தா குற்றம் சொல்லலாம். 1600 ஜெயலலிதா அம்மையா 1600 கடைகளை அதிமுக ஆட்சியில அதே கடைகள் அதிமுக ஆட்சியில எத்தனை கடைகள் மூடுங்க? இல்ல நீங்க என்ன கடைகளை மூடுனீங்க? இந்த பக்கம் திறந்து அந்த பக்கம் ஓபன் பண்ணீங்க. நீங்க தான் பண்ணீங்க. வர இருங்க வில்சன் சார். இப்ப என்னன்னா கஞ்சா ஏன் கிடைக்குது, ஏன் நீங்க வந்து இது மாதிரியான குற்றச் செயல்களை ஏன் தடுக்கலன்னு கேட்டா டாஸ்மாக மூடணும், வாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடலாம். இது என்ன கதை? இது எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்லை, இப்போ நான் ஒன்று சேர்ந்து தானே இவங்க போராடினாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மேடையில் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களும் திருச்சி சிவான்னு நினைக்கிறேன் 2 பேரும் சேர்ந்து தானே போராடினாங்க. நேரம் வந்து மூடிட்டு இருக்கலாம்ல. அந்த மேடையில் போராடி வருஷக்கணக்கு ஆயிடுச்சே. நீங்க எதிர்க்கட்சி ஆதரவு சொல்றேன். நீங்க அது இப்போ ஜனவரி 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டின் பழம்பெரும் முதுபெரும் தலைவர் பாராளுமன்றத்திலே வந்து நான் வன்னிப்புலி அப்படின்னு சொன்னவர் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியிலேருந்து மதுரைக்கு பாத யாத்திரை போறார். என்ன பாத யாத்திரைன்னா அவர் தீர்மானம் நிறைவேற்றினார். என்ன தீர்மானம்னா, போதைப் பொருள் கஞ்சா அபின் பழக்கத்திலிருந்து இளைய தலைமுறையை தமிழ்நாட்டில் மீட்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர பரப்புரை மேற்கொள்ளவும் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் தொடங்கி 12ஆம் தேதி மதுரையில் நிறைவு செய்கிறேன். போதை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் ஒழிப்பதற்காக இதை துவக்கி வைக்க முதலமைச்சர் வருவார். அப்போ அவர் நீங்கள் அதான் முடிஞ்சிச்சுட்டீங்களே. போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு இன்னைக்கு தான் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி பேசினாரு. அப்புறம் இவர் ஏன் பாத யாத்திரை நடத்துறாரு? இல்லாத ஒரு போதை கலாச்சாரத்துக்கு தமிழ்நாட்டில் ஏங்க உங்க கூட்டணி கட்சி பாத யாத்திரை நடத்துறாங்க? சொல்லுங்க மோகன் சார், நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது வந்து இல்லாத போதைக்கு எதுக்கு அவர் நடைபயணம் போறாரு? நீங்க அமைதியா இருக்கீங்க. ஒரு கட்சியால செய்ய எப்படி முடியாது விசிக சார். 2 பேர் அனுப்புவீங்க, அதுக்கு அதே மாதிரி இங்க 2 பேர் அனுப்புவீங்க. போதை பொருளை ஒழிக்கணும்னா அனைத்து கட்சிகளும் ஒத்துமையா இருந்து அது கொடி பிடிக்கணும். இல்ல சார், சும்மா ஒரே ஒரு கட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு ஏன்னா ஆல்ரெடி முதலமைச்சர் வந்து ஒரு லெட்டர் எழுதிக்கிறாரு. 233 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எழுதி இருக்கிறாரு. சார், உங்களுடைய தொகுதியில எங்கெங்கெல்லாம் போதைப் பொருள் அவைலபிள் இருக்கோ என்கிட்ட சொல்லுங்க, நான் ஸ்பெஷலா அந்த இடத்துல வந்து கஞ்சா வேட்டை 2.0 எல்லாம் நடத்துறேன்னு எல்லாம் எழுதி இருக்கிறாரு. எல்லாம் இருக்கு. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு. மக்களும் கோஆபரேட் பண்ணணும் சார். தனி மனித ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபி இருக்கும்பொழுது கஞ்சா 2, கஞ்சா 3, கஞ்சா 4 கொண்டு வந்தாங்க. அவர் ஓய்வு பெற்றார். ஆனா கஞ்சா ஓய்வு பெற்றார் தமிழ்நாட்டில் இப்ப வரைக்கும் இருந்துட்டு தான் இப்போ இந்த நிலைமைக்கு என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதை தீவிரமா எடுக்கணும். வெறும் அரசியல்னு பார்க்க கூடாது. அதாவது எதிர்கட்சின்றது ஒரு நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி ஜனநாயகத்துல ஆட்சியை குறித்து விமர்சனம் செய்வதற்கும் இடித்து உரைப்பதற்கும் வள்ளுவர் வாக்கின் பிரகாரம் எதிர்கட்சி இருக்கும். அதுல இருக்கிற விஷயங்களை உண்மையான்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் அண்ணா கற்றுக் கொடுத்த பாடம். ஏன் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அது கவனமே கொள்ள மாட்டாரு. எதிர்கட்சி சொல்லுதுனாலே அது அரசியல் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இன்னைக்கு போராட்டம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுகாதார பணியாளர்கள் நர்ஸ் 5000 பேருக்கு மேல போராட்டம், எல்லா பக்கத்துல இருந்தும் போராட்டம். அந்த நர்ஸுகளுக்கு வந்து 18,000 சம்பளம், வெறும் 18,900 ரூபாய் தமிழ்நாட்டில் சம்பளம். இதே நர்ஸுகள் வந்து மகாராஷ்டிரால 70,000 ரூபாய் சம்பளம், ஹரியானால 70,000 ரூபாய் சம்பளம், கர்நாடகாவில் 50,000 ரூபாய் சம்பளம். இதே போஸ்ட், இதே ஒப்பந்த பணியாளர்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அவர்களுக்கு 18,900 சம்பளம்? இதை தான் அவங்க கேட்குறாங்க. இதே நீங்கள் ஜீவோவே போட்டாச்சு, தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்துருந்தீங்க, அந்த வாக்குறுதி பிரகாரம் எங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க போராடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பண்ணாமல் இன்னைக்கும் அவங்கள தீவிரவாதி மாதிரி பிடிச்சிட்டு போறீங்க. அப்ப இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் என்ன போராட்டம்? எங்களுக்கு இழப்பீடு எதுவுமே கொடுக்கல, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது எங்களோட. இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம், எங்களுக்கு பழைய பென்ஷன். தமிழ்நாடு முழுக்க ஒரு பக்கம் போதை கலாச்சாரம், ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பக்கம் மாணவர்கள் மத்தியிலே வந்து ஜாதி வெறி கொடுமை, இன்னொரு பக்கம் எல்லா துறை ஊழியர்களும் மிகப்பெரிய போராட்ட களமாக கலவர களமாக தமிழக மாறி போய் இருக்கிறது. இதுதான் இவங்க செஞ்ச திமுக கொண்டு வந்திருக்கிற மாற்றம்னு சொல்றீங்க. நான் இதே உங்க இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். கிருத்திகா மேடம், தொடர்ந்து இதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி லிஸ்ட் போட்டாலே போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா
என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன பிரச்சனைகள் தமிழக மக்களுக்கு ஏற்படும் நினைக்கிறீங்க? இது ஒரு சமூக சீர்கேடுங்க சார். சமூகத்துல யாருமே வந்து ஹாப்பியா இப்பவே ஹாப்பியா இல்ல. எல்லா தொழில் நசிஞ்சிருக்கு, நிறைய பாரம் சுமந்துட்டு இருக்கோம், டாக்ஸேஷன் ஜாஸ்தி, இது எல்லாமே இருக்கும்போது இந்த மாதிரி கிரைம் வந்து ஜாஸ்தி ஆகும்போது பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் வந்து பாதுகாப்பற்ற ஒரு நிலை உருவாகும். மோகன் சார் சொன்ன மாதிரி எக்கனாமிக் இதுல வந்து நம்ம growth இப்படி அப்படி அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனா இது வந்து ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடு மாதிரி தான். மக்கள் இருக்கணுமே, இதுக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு சமூகம் இருந்தா தானே அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி சீரழிவுகள் அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாருமே வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் யோசிப்பாங்க. அடுத்த ஜெனரேஷன் இன்னும் நம்ம எப்படி நல்லது பண்ணலாம், எப்படி அவங்களை அப்லிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பிரதானமா இருக்கும். அதே தான் எல்லா குடும்பங்களும் அவங்கவுங்க இருக்காங்க. ஆனா அதே திங்க் பண்றதுக்கு வந்து இங்க வந்து அது வந்து உணராம இவ்வளவு புறையோடி போன சமாச்சாரமா இருக்கே அப்படிங்கறது உணராம இந்த சின்ன சின்ன ஒரு நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி அதுல வந்து ஹாப்பி ஆயிடுறோம். அப்படி இல்லை, நம்ம வந்து பெரிய இழப்புகள் வந்து சந்திச்சிட்டு இருக்கோம். அது வந்து இனி பூதாகாரமா ஆக போகுது. இதுக்கு வந்து எப்படி தடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு வீரப்பன் வந்து அவ்வளோ வீரப்பனை வந்து எப்படி கடைசியில எப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க, அதே மாதிரி ரவுடிஸ் வந்து எப்படி வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க, ஒரு இன்னும் எப்படி அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கறது யோசிக்கும் போது எல்லா ப்ராப்ளம்க்கே ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஆனா அந்த சொல்யூஷனை நோக்கி போகாம சமாதானப்படுத்தும் நோக்கிலேயே வந்து நம்ம எல்லாருமே செயல்பட்டு இருந்தா யாரு செயல்படுறாங்க? சமாதானம் யார சமாதானப்படுத்துறாங்க மேடம்? சரி, யாரு ஆட்சியில் இருக்காங்க அவங்க பொறுப்பு தானே இதெல்லாம் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், கிரைம் வந்து கம்மியாகணும், போலீஸ் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அது வந்து தடுக்கணும். வந்ததுக்கு அப்புறம் புண்ணு செப்டிக் ஆனதுக்கு அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதா இல்ல. புண்ணு வராம இருக்கிறதுக்கு எப்படி என்ன நம்ம வந்து தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணுங்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு வந்து ரொம்ப புறையோடி போன சமாச்சாரம் எல்லாருமே இணைஞ்சு செயல்பட்டாதான் முடியும். அதுல வந்து அரசு வந்து கடுமையான நடவடிக்கைகள், கடுமையான ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் இதுவா எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பயம் வரும். போலீஸ்க்கு வந்து முழு சுதந்திரம் அளித்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வசதிகள் செய்து கொடுத்து லா அண்ட் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும். சாப்பிடாம கூட இருந்தா அரசாங்கம் இயங்கணும், அவங்க வேலை செய்யணும்ங்கறீங்க. இயங்கணும், மக்களோட பிரச்சனை புரிஞ்சுக்கணும். புரியுது. இனிமேலாவது மக்களை என்னால நம்ம வந்து நிறைய பேசலாம், நிறைய பண்ணலாம். ஆனா என்ன நிதர்சனமா நடந்துட்டு இருக்கு இருக்கிற 100 நாள்லயாவது நிம்மதியான ஒரு ஆட்சியை கொடுங்க அப்படிங்கறதா உங்களுடைய கருத்தா கூட நான் இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். யாரு வந்தாலும் சரி நிம்மதியா இருக்கணும், மக்கள் நிம்மதியா இருக்கணும், மக்கள் எல்லாருக்குமே சம வளர்ச்சி இருக்கணும். நான் மட்டும் வளர்றேன். இதே உங்க இறுதி கருத்தா எடுத்துக்க. ரொம்ப சொல்ல ஒரே வார்த்தை தான். சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. 2வது முறையா நீங்க கனிமொழியை தேர்தல் வாக்குறுதிக்கு தலைவரா போட்டிருக்கீங்க. இந்த முறை உங்க தேர்தல் வாக்குறுதிகள் ஜம்பம் பலிக்காது, பொய் வாக்குறுதிகள் பலிக்காது. 178 தொகுதியில எடப்பாடி பழனிசாமி ஐயா போகும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா தன்னெழுச்சியா பாருங்க. அவர் ஒரு கவர்ச்சி தலைவர் கிடையாது, ஆளுமை மிக்கவர்னு கிடையாது, பின்புலம் கிடையாது, அவருடைய தந்தையோ தாயோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது. ஆனா மக்கள் எழுச்சி தன்னால வருது. அது 2026ல பார்க்கலாம். எப்படி மக்களுடைய மனங்கள்ல யாரு இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போயிடும். நிர்வாக திறமை யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கறத பார்த்தா ஓட்டு போடுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 வரைக்கும் கருத்துக்களை பிறந்த கருத்தியலாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.